அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 15/5/2026 வெள்ளிக்கிழமை, அஸ்வினி நட்சத்திரம். உண்மையான உள்ளத்தோடு பார்ப்பவர்களையெல்லாம் சகோதர சகோதரி போல் பாவிக்கும் ஒரு நல்ல பண்பு இன்னும் இருக்கிறதா? இருக்கிறது. அது இந்த பூமி உள்ளவரை என்றும் அழியாது. வேண்டுமானால் சதவிகித கணக்கு குறையலாம், ஆனால் அந்த குணம் இந்த மண்ணை விட்டு மறையாது. சரி, அப்படி இருப்பவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்க வேண்டும் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது. பல முறைகள், பல வழிகள் உண்டு. அவற்றில் ஒன்று இன்று நாம் பார்க்க இருப்பது. 2, 3க்கு உடையவர்கள் இணைந்து 11ஆம் வீட்டில் பாவிகள் பார்க்கப்படாமல் சுபர்கள் மட்டும் பார்ப்பது போல் இருந்தால் அந்த நபர் ஆணாயினும் பெண்ணாயினும் உண்மையான உள்ளத்தை கொண்டிருப்பார். அவர் உள்ளம் என்ன நினைக்கிறதோ அதைத்தான் உதடு பேசும். கள்ள குணம் இல்லை. கண்ணில் பார்ப்பவர்களையெல்லாம் சகோதர சகோதரியாக நினைப்பார்கள். இந்த ஒரு நல்ல பண்பு அவர்களுக்கு மேலோங்கி இருக்கும். காரணம், இந்த ஸ்லோகத்தின் விளக்கம் பார்ப்போம். 2 வாக்குஸ்தானம், 3 வீரிய முயற்சி ஸ்தானம். இந்த வாக்கு முயற்சி 11இல் லாபத்தில் இருக்கிறது. இதனால் அவருக்கு வேண்டுமானால் நன்மை கிடைக்கலாம். முயற்சி செய்து நன்றாக பேசி புத்திசாலித்தனமாக செயல்பட்டு அவர் நன்றாக இருக்கலாம். உள்ளன்போடு சகோதர சகோதரி பாசம் எப்படி வரும்? இது ஒரு கேள்வி. அன்பர்களே, நாம் படித்திருக்கிறோம் தர்ம கர்மாதிபதி யோகம். அந்த தர்ம கர்மாதிபதி யோகம் என்பது 9, 10 கூடையவர்கள் இணைந்து இருந்தால் மட்டும், ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டால் மட்டும், அது பரிவர்த்தனை பெற்றால் மட்டும் நடப்பதாக இல்லை. வேறு எந்த வகையிலாவது அதற்கு ஒரு முடிச்சு, ஒரு இணைப்பு போட முடியும் என்று சொன்னால் அப்போதும் அது பேசும். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த ஒன்று மட்டுமல்ல, எல்லா விஷயங்களும் அப்படித்தான் பலருக்கு இருக்கிறது. இப்பொழுது விஷயத்திற்கு வருவோம். 2, 3க்கு உடையவர்கள். இந்த 2ஆம் வீட்டுக்கு உடையவன், அந்த 2ஆம் வீட்டுக்கு 11ஆம் வீடு எத்தனையாவது இடம்? இந்த 3ஆம் வீட்டிற்கு அது எத்தனையாவது இடம்? 9, 10க்கு என்று ஆகும். இந்த 2 கிரகங்களும் தத்தம் வீட்டுகளுக்கு தர்ம கர்ம ஸ்தானத்தை அடைவதால் இந்த குணமும் நல்ல அமைப்பும் ஏற்பட்டது. நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். 2ஆம் இடம், 2ஆம் இடத்திற்கு 11ஆம் இடம் கர்மஸ்தானம், 3ஆம் இடத்திற்கு பாக்கியஸ்தானம். இப்படி ஒரு அமைப்பு இருக்கும் என்று சொன்னால், எந்த பாவத்திற்காவது பலனை காண வேண்டும் என்று சொன்னால் அந்த பாவாதிபதி அந்த பாவத்திற்கு எத்தனையாவது பாவம் பார்க்க வேண்டும். அந்த கணக்கையும் இணைத்து பார்க்கும்போது இந்த 2, 3 அதற்குண்டான ஸ்தானங்களுக்கு தர்ம கர்மாதிபதி பலனை பெற்றிருக்கின்றன. 2 வாக்கு, 3 சகோதரத்துவம். இந்த 2ம் நல்லபடியாக அமையப்பட்டதால் இப்படி ஒரு அமைப்பு பெற்றவர்களுக்கு இந்த குணம் இருக்கும். இனி எந்தெந்த நட்சத்திரங்கள் இன்று நல்ல நட்சத்திரங்கள் என்று பார்ப்போம். கிருத்திகை, மிருகசீரிஷம், ஆயில்யம், பூரம், சித்திரை, விசாகம், கேட்டை, பூராடம், உத்திராடம்,
அவிட்டம், பூரட்டாதி, ரேவதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் யோகமான நாள். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, பல நேரங்களில் நீங்கள் நினைத்தது நினைத்தபடி நடந்திருக்கிறது. இன்று ஒரு காரியம் நீங்கள் நினைத்தபடி நடக்காமல் போவதற்கு வாய்ப்பு உண்டு. எனவே செயலில் வெகு கவனம் தேவை. ரிஷபராசி அன்பர்களே, ஒரு திறமையை நீங்கள் வளர்த்து கொள்ளும் நாள் இந்த நாள். எந்த வயதாக இருந்தாலும் ஒரு புது கல்வியை கற்பதற்கு இன்று தயாராக நீங்கள் இருப்பீர்கள். ஏனென்றால் அதுதான், அந்த கல்விதான், அந்த படிப்பு தான், அந்த ஒரு விஷயம்தான் நாளைய தினம் உங்களுக்கு பயன் அளிக்கும் என்று நீங்கள் நம்புவதால். மிதுன ராசி அன்பர்களே, நீங்கள் விரும்பிய லாபம், விரும்பிய நன்மை கிடைக்கும். இன்று நீங்கள் காட்டும் ஒரு முயற்சி தோல்வியே அடைய முடியாத ஒரு நன்முயற்சி. கடகராசி அன்பர்களே, தொழில் ஸ்தானத்தில் போதுமான எதிர்பார்த்த வரவு வராமல் போகலாம், அல்லது தொழில் நன்றாக நடக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக சற்று இட்டுக்கட்டி பேசும் பேச்சை பேசலாம். எது எப்படியோ தொழில் ஸ்தானத்தில் கவனம் வேண்டும். சிம்ம ராசி அன்பர்களே, ஒரு நல்ல வழியை நீங்கள் கண்டுபிடிக்கும் நாள். எது நடத்தப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்பினீர்களோ அது நடக்க ஒரு நல்ல வழியை இன்று நீங்கள் காண்பீர்கள். கன்னி ராசி அன்பர்களே, நாளைய தினம் நீங்கள் எதிர்பார்த்தது போல் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒரு புது அணுகுமுறையை பயன்படுத்த வேண்டும் என்று முடிவெடுக்கும் நாள் இந்த நாள். துலாம் ராசி அன்பர்களே, சற்று கஷ்டமான ஆனால் கூடுதலான ஒரு பொறுப்பு, ஒரு பதவி இன்று உங்களுக்கு வந்து சேரும். விருச்சிக ராசி அன்பர்களே, காரிய வெற்றி உண்டு. இந்த வெற்றிக்காக நீங்கள் பட இருக்கின்ற கஷ்டம் சற்று அதிகம். தனுசு ராசி அன்பர்களே, சற்று நளினம், நிதானம், மென்மை வேண்டும். ஒரு காரியம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நீங்கள் வற்புறுத்துகின்ற ஒரு பாங்கு உடன் இருப்பவர்களுக்கே இன்று பிடிப்பதாக காட்டவில்லை. கவனம். மகர ராசி அன்பர்களே, உங்களை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் இன்று ஆச்சரியப்பட்டு போவார்கள். நடக்கவே முடியாத ஒரு விஷயத்தை உங்களது திறமையால் நடத்தி காட்டும் நாளாக காட்டுகிறது. நல்ல நாள். கும்பராசி அன்பர்களே, கடுமையான கஷ்டம், போராட்டம் உண்டு.
இருப்பினும் எதற்காக அந்த கஷ்டப்பட்டீர்களோ அந்த வேலை வெற்றிகரமாக நடக்கும் முடியும். மொத்தத்தில் நல்ல நாள். மீனராசி அன்பர்களே, இன்றைய உங்களது வாக்கு வன்மை பேச்சு பாராட்டுக்கு உரியது. ஒரு சண்டையை சமாதானப்படுத்தி நீதியை வழங்குவதாக காட்டுகிறது. இந்த நாள் நீங்கள் ஒரு சமாதான புறாவாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.